ஹே கைஸ் வெல்கம் பேக். வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வெப்3 வாலெட்டில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ட்ராப் வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த மந்த் எண்டு 30க்குள்ளே பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ சீக்கிரம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஏர் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3.75 மில்லியனுக்கான கிலோ டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா இதில் 2 டாஸ்க் இருக்குது. ஸோ முதல் டாஸ்க்கு நான் பண்ண போகிறோம். ரெண்டாவது டாஸ்க் வந்து ட்ரேடிங் நம்ம அது பண்ண போதில்லை. ஸோ முதல் டாஸ்க்கு கொஞ்சம் ஈஸி, ஆனால் கொஞ்சம் செய்கிற வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் ஒரு டவுட் வச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸோ உடனுக்குடன் நிறைய அப்டேட்ஸ் வந்து வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ உங்களை ஏர் ஒரு பொறுத்தில். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வாலெட்ஸ் போய்க்கோங்க. ஸோ வாலெட்டில் வந்து வெப்3. ஸோ இப்போலாம் வெப்3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் நிஃப்ட் அண்ட் ரிவாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிலோ எக்ஸ் சொல்லிட்டு இன்னொரு பேனர் ஓப்பன் ஆயிருக்கு. ரைட், இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டி எப்போ எண்ட் ஆக போகுதுன்னா ஸோ இந்த மந்த் 30 எண்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் கேம்பெயின் இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் மிஷின் கொடுத்தீங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 நான் பண்ண போகிறதில்ல, இப்போதைக்கு 1 தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணுறது தான். ஸோ ஸ்டேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா USDT OPBNB நெட்வொர்க்கில் இருக்க USDT வந்து எவ்வளோ வேணால் ஸ்டேக் பண்ணலாம். ஓகேவா? அது அடுத்து ஸ்டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் நமக்கு வந்து செட் ஆகாது. நான் யாருக்கும் சொல்லியும் கொடுக்க விரும்பல, ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ அப்போ சொல்ல போனால் ரைட். இப்போ வந்து ஸ்டேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து USDT வந்து எடுத்துகிட்டு வரணும் OPBNBங்கிற அந்த செயினில். பட் இதில் வந்து சில பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டோம்னா ஸோ எக்ஸ்சேஞ்சிலேருந்து இப்போ நம்ம கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் விட்ரா கொடுக்குறேன் பாருங்கள். கஷ்டம் இல்லை, கொஞ்சம் நிறைய கேட்குது. இப்போ வந்து OPBNB நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதில் ஃபீஸ் $0.1 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து பாருங்கள், மினிமம் $10 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வாலெட் இங்கே இதுலேருந்து விட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாலெட்டுக்கு விட்ரா பண்ணணும்னா நீங்கள் வந்து மினிமம் $10 USDT வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டேக் பண்ண போகிறது எவ்வளோனா பண்ணிக்கலாம். 0.01 இல்லை 0.1 கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கேருந்து விட்ராவலுக்கு வந்து மினிமம் 10 தேவைப்படுது. ஸோ அது ஆல்டர்னேட்டாக வழி கேட்டால் கண்டிப்பாக வழி இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஜெட் வாலெட் தேவைப்படும். ஸோ பிட்ஜெட் வாலெட்டில் நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா OPBNB. ஸோ உங்கள் செயினில் போய்ட்டு நீங்கள் OPBNB சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் OPBNBக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் OPBNB எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா BNB நான் வச்சுருக்கேன் நான். ஸோ விட்ராவல் கொடுத்துட்டு விட்ராவல் நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்போ OPBNB தான் கொடுக்க போகிறேன். ஸோ விட்ராவலுக்கு ஃபீஸும் வந்து $0.06 தான். ஸோ கொஞ்சம் கம்மி தான், ஃபீயும் கம்மியாக போகிறதால நான் அது பண்ணுறேன். ஸோ மினிமம் வந்து $0.005. ஓகேவா? ஸோ அது நம்ம பண்ணிக்கலாம். 0.005னா ஆல்மோஸ்ட் ஒரு $3 நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இது நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அதில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், இதில் ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பிட்ஜெட் வாலெட்டு. ஸோ ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்வாப் போய்டுங்க. ஸோ ஸ்வாப் போய்ட்டு நீங்கள் செயினை வந்து OPBNB இங்கே சூஸ் பண்ணிக்குவாங்க, நிறையா இருக்கும். ஸோ OPBNBயில் இந்த BNB கொடுத்துட்டு கீழே வந்து அதே OPBNB USDT கொடுத்துவாங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் எரர் வரும். ஓகேவா? ஏன்னா ஃபீ கொஞ்சம் தேவைப்படும். ஸோ நான் பண்ணிவிட்டு ஸ்லிப்பேஜ் நீங்கள் மேனுவலாக 1% கொடுத்து பாருங்கள். சாரி, 1%னா அது கொடுத்து பாருங்கள். 2லாம் தேவையில்லை. ஸோ 0.5 ஒர்க் ஆச்சுன்னா கூட 0.5 கொடுங்க. ரைட், நான் கொடுத்தேன். என்ன பண்ணுறேன், நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா USDT இன் OPBNB செயின். ஓகேவா? ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். என்னால் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஸோ ரொம்ப கஷ்டமாயிடும். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், இப்போ வெப்3 வாலெட்டில் இருக்க USDT OPBNB அந்த செயின் நான் எடுத்துகிட்டு வரேன் நான். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் டோக்கன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இல்லை நிறைய நெட்வொர்க் வரும், ஆல் நெட்வொர்க்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், OPBNB நான் சர்ச் பண்ணுறேன். ரைட், ஸோ கீழே அங்கே இருக்குது OPBNB. இதில் கொடுத்து இந்த USDT வந்துருக்கு பாருங்கள். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ வந்து பார்த்தா USDT OPBNB அது அங்கே வந்துருச்சு பாருங்கள். சாரி, இது வந்து BNB செயின். இது OPBNB வந்து கீழே இருக்கு. ரைட், லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ பேலன்ஸ் ஆன் OPBNB இதுதான் நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ரிசீவுக்கான இது எடுத்துக்கிறேன் நான். எடுத்துகிட்டு இப்போ நான் பிட்ஜெட் வாலெட்டு கொண்டு வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் USDT வந்துருச்சு. ரைட், நான் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். ஸோ கேஸ் ஃபீ கொஞ்சம் OPBNB வச்சுருப்பீங்க, ஏன்னா ஆல்ரெடி ரிவாக்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா OPBNB கொஞ்சம் வச்சுருப்பீங்க. அதனால் வந்து ஃபீயாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நான் $5 வந்து மாற்றிக்கிறேன். $5லாம் ரொம்ப அதிகம் சொல்லப்போனால். $3 $4 போதும். ஸோ இப்போ நான் வீடியோக்காக ஒரு $5 சும்மா எடுத்துக்கிறேன் நான். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலெட்டுக்கு வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இன்ஸ்டண்ட்டாகவே ரிசீவ் ஆகிடுச்சு பாருங்கள், அடுத்த செகண்ட் ஆகிடுச்சு. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பேனருக்குள்ளே போகிறேன். ஸோ கிலோ எக்ஸ் பேனர். ரைட்டா, இதில் போய்ட்டு ஸ்டார்ட் மிஷின் கொடுத்துட்டு
இங்கே ஸ்டேக் கொடுத்துலாம். ஸோ ஸ்டேக் கொடுத்தோன்னா அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாலெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பினான்ஸ் வெப்3 வாலெட் தான். ரைட், வாலெட் ஒன்று வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அங்கே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே போய்க்கோங்க. ஸோ அங்கே வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு USD இப்போ ஸ்டேக் பண்ணிங்கன்னா 0.58 USD கொடுப்பாங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 0.1 மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து நன் கொடுத்துக்கிறேன். லாக்கிங் பீரியட் நான் நன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். எனி அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எனி அமௌண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட், இப்போ OPBNB ஃபீ வந்து பாருங்கள் 0.001, அது கம்மியாக தான் போகுது. ரைட், இப்போ வந்து பார்த்தோன்னா ஆத்தரைஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ரொம்பலாம் பண்ண அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு USD வச்சிருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் போய் பிட்ஜெட் வேலட் ஒவ்வொருத்தரும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்களே அனுப்பி நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் அது. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெபாசிட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஜஸ்ட் பேக் வரேன். பேக் வந்துட்டு வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ்க்குள்ள அது கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ தான் பண்ணேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ திருப்பி கொடுத்து பார்க்குறேன். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 2வது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு $US ஒரு $20 எடுத்துகிட்டு போயிட்டு லிவரேஜெல்லாம் மாற்றி ஒரு $100 நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண விரும்பலை. அதனால் நான் சொல்லலை நான். ஸோ இப்போதைக்கு நீ இது மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ்னா நீங்கள் வந்து மறக்காம நீ காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம வந்து ஒரு மிஷின் தானே முடித்தோம், இன்னொரு மிஷின் முடிக்கல, ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வராது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. இங்கே ஆக்டிவிட்டி ரூல்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஷின் இருக்குல்ல, ஸோ 2 மிஷினுக்கும் பாதியாக பிரிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3.75ல் கரெக்டாக 2 பாதியாக பிரித்து, ஸோ இதுக்கு பாதி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இது வரனாலும் ஸோ இன்னொரு பாதியிலேருந்து நமக்கு ஷேர் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாமல் ஃபஸ்ட் டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மாதிரி ஸ்டே டியூன். பாய்.